முன்னாள் அமைச்சரான ஐயா செம்மலை அவர்கள் அதிமுகலேருந்து விலகிட்டார். ரொம்ப தெளிவாக போட்டிருக்காரு. என்னன்னா, கற்பூரம் கலையலாம், கட்சி கரையலாமா அப்படின்னு மனவேதனையோட மனக்குமுறல்களோட அதிமுகலேருந்து விலகினார். அப்படி விலகின இவர் கொள்கைக்காக தான் இத்தனை நாள் நான் கட்சியில் இருந்தேன், வேற எதுக்காகவும் இல்லை, பதவிக்காகலாம் கிடையாது அப்படின்னு அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்த இவர் இப்போ தாவேக்கால போய் இணைய போகிறதா ஒரு ரகசிய செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த அரசியல் வட்டாரங்களில் செய்திகள்லாம் உண்மையாக மாறுறது நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் பல விஷயங்கள் காணாமலே போகிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி தான் விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க, ஜெயிச்சிட்டாங்க. பெரும் கட்சி, மிகப்பெரிய கட்சி, திமுகவை முதல்ல ஒழிச்சு கட்டின ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக. அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு சுக்குநூறா உடஞ்சிருக்கு. ஆனா அந்த கட்சியில இவர் என்னவா பங்கு வகிச்சிருக்காரு, யார் இந்த செம்மலை அவர்கள், இவர் பிரிஞ்சு போனதுனால என்ன நஷ்டம் ஏற்படும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். அதாவது 1977 இருந்து தொடர்ந்து அரசியல் ஈடுபாடுகளில் இருக்கிறவர் தான் ஐயா செம்மலை அவர்கள். அதுக்கு முன்னாடி காலங்களில் இருந்து மக்கள் பயணத்தில், மக்கள் நலனில் ரொம்ப அக்கறை கொடுத்திருந்தார். 1977 அதிமுகவுடைய ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா எலெக்ஷன்ல நிற்கிறாரு. நின்று அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வெறும் 19 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோல்வி அடைகிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 80லேயே வரக்கூடிய தேர்தலில் என்ன பண்றாருன்னா திரும்ப சுயேட்சையா நிற்கிறாரு. இந்த சுயேட்சையா நிற்கிறதன் மூலமா அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறாரு. அப்போ ஏன் சுயேட்சை நிற்கிறார்? முன்னாடி எம்ஜிஆர் தானே சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தோல்வி, அதுக்கு அடுத்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா அடுத்த தேர்தலில் 80களில் வந்த தேர்தலில் என்ன பண்றாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்போ கூட்டணியில் இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்கிறாரு. கூட்டணி கட்சி தானே அப்படின்றதுனால எம்ஜிஆர் அவர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா பிரச்சாரத்துக்கு கூட வரல. அதுதான் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட தோல்வி காரணம். அது மட்டும் இல்ல, இன்னொரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா ஐயா செம்மலை அவர்கள் அவர் அந்த இடத்துல மிகவும் கடும் போட்டியை நிலவி அந்த இடத்துல இருந்து மிகப்பெரிய வெற்றியை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் எம்ஜிஆர் அவர்கள் கூட சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 84ல் திரும்ப தேர்தல் வருது. அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய அந்த அதிமுக இருந்து தொடர்ந்து பயணிக்கிறாரு. அந்த தேர்தலையும் வெற்றி பெறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் எடுத்து அதுக்கப்புறம் பெரும் லெவலில் போட்டி எடுத்துக்கல, எந்த எலெக்ஷன்லையும் கலந்துக்காம மக்கள் பணி, அதிமுகவுடைய பணி, எம்ஜிஆருடைய மிகப்பெரிய பக்தனா இருந்து அது மட்டுமே கழகத்தோடைய வேலையா மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001ல் திரும்பவும் ஒரு களத்துக்கு வர்றாரு, அரசியல் காலத்துக்குள்ள உள்ள வர்றாரு. இப்படி 2001ல் அரசியல் காலத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அமைச்சரவையிலேயே இடம் பெறாரு. இது எப்போ இடம் பெறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியா இருக்குது. அந்த வெற்றியில அவங்களால முதல்வர் பதவிக்கு போக முடியல, பெரும் கண்டனம் வருது. அப்பதான் அவங்க சொத்து குவிப்பு வழக்கு தீர்மானம் வருது. அந்த சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிற நேரத்தில் அவங்கள குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவங்களை எப்படி நீங்க முதல்வர் வேட்பாளராக சொல்லுவீங்க? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்கள முதல்வர் வேட்பாளராக நிற்க வைக்க கூடாதுன்ற ஒரு கடும் கண்டனம் அப்ப எழுந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம சின்னம்மாக்கு இதே மாதிரியான ஒரு சிக்கல் வந்துச்சு, அவங்க நிற்க முடியாதுனாங்க. அப்பதான் ஒருத்தர் புதுசா உருவெடுத்தார். அவர் தான் இன்னைக்கு அதிமுகவை கட்டுக்குள்ள வச்சிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அப்ப என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி அம்மா இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மாட்டிக்கிறாங்க. சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கான அந்த நீட்டிப்பு ஏற்படுது. அந்த இடைக்காலத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை தான் வந்து முதலமைச்சரா அன்னைக்கே என்னைக்கு அவங்கள வந்து கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த தீர்ப்புகள் வருதோ அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக நியமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஓபிஎஸ் அவர்கள் உள்ளுக்குள்ள அவ்வளோ வேலைகளை பார்த்திருக்காரு, அவ்வளோ கட்சிக்காக உழைச்சிருக்காருன்றது எல்லார் மத்தியிலும் அப்பதான் தெரிய வருது. அப்படி தெரிய வந்தது ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆவதும் அவர் தான் வந்து இந்த அமைச்சரவையை அமைக்கிறார். அப்படி அமைச்சரவை அமைக்கும் போது இவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாரு. நலத்துறை, நல்லாட்சி துறை, நல்ல குடும்பங்கள், இது என்ன அப்படின்னு நலத்துறைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கல்வி, குடும்பம், அப்புறம் மருத்துவம், இது சார்ந்த அனைத்து துறைகளையும் கவனிச்சுக்கிறது தான் இந்த நல்லாட்சி அந்த அப்படின்றதுக்குள்ள நலத்துறைன்றதுக்குள்ள வருது. இப்போ இந்த அமைச்சராக இருந்த இவர் அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகுது, 2011 வரைக்கும் தொடர்றாரு கட்சியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வராங்க, அம்மா ஜெயிக்கிறாங்க. இடையில அம்மாவுடைய இறப்புக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட அணியில் அவர் தொடர்ந்து பயணிக்கிறார். ஏன் ஓபிஎஸோட அணியில் பயணிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001ல் அமைச்சர் பதவியை கொடுத்தது ஓபிஎஸ் அவர்கள். அப்படி அமைச்சர் பதவி அமைச்சதுக்கு அப்புறம் அம்மா வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மார்ச் மாதம் வந்து
தொடர்றாங்க. 2002ல தொடர்றாங்க. அவங்களுடைய முதல்வர் பதவியை ஏத்துக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த அமைச்சரவை தான் திரும்பவும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு நம்பிக்கையா இருந்த ஆளு ஓபிஎஸ். எனக்கு எடப்பாடி ஐயா கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, எம்ஜிஆரின் மறு உருவமா இருக்கக்கூடிய எடப்பாடி ஐயா, அம்மாவின் மறு உருவமா இருக்கக்கூடிய எடப்பாடி ஐயா, ஐயா நீங்க எம்ஜிஆர் யாரெல்லாம் நம்பிக்கையா வச்சிருந்தாரோ, அம்மா யாரெல்லாம் நம்பிக்கையா வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கழிச்சு கட்டிட்டு நீங்க எம்ஜிஆரோட மறு உருவம் அப்படின்னு சொன்னாலும் இல்ல அம்மாவோடைய மறு உருவம் அப்படின்னு சொன்னாலும் 4 பேர் உங்களை பாராட்டினாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூச்ச நச்சமா இருக்காது? எப்படி சொல்றாங்களே, ஆனா கூட நம்பிக்கையா இருந்தவங்க எல்லாம் நம்ம தொத்தி விட்டோமே அப்படின்னு சொல்லி அதிமுகல இருந்த அவருடைய அந்த விடுப்பு கடிதத்திலேயே ரொம்ப மனவேதனையோட சொல்றாரு. என்ன அப்படின்னா, கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ வேதனையோடு சொல்றாரு. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள், உள்ளுக்குள்ள அந்த பதவிக்காக அவங்க அடிச்சுக்கக்கூடியது இப்படியா இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கின கட்சி, அம்மா அவர்கள் காப்பாத்தின கட்சி, இப்படிப்பட்ட ஒரு கட்சி. இடையில முன்னாடியே 2 பிரிவு வந்தது. அதிமுக 2 பிரிவா பிரியுதுன்னா அது பெரிய ஆச்சரியம் எல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் இறப்புக்கு அப்புறம் நடந்தது. ஜெயலலிதா அம்மா பக்கமா இல்ல ஜானகி அம்மா பக்கமா, அதுக்கப்புறம் அம்மா இறப்புக்கு அப்புறம் நடக்குது. ஓபிஎஸ் பக்கமா இபிஎஸ் பக்கம் 3ஆ பிரிஞ்சிச்சு. டிடிவி தினகரனா இல்ல 4ஆ பிரிஞ்சிச்சு. சின்னம்மா பக்கமான்னு சொல்லி இத்தனை பிரிவுகள் இருந்துச்சு. இதுக்கிடையில இந்த தேர்தலையாச்சும் இவங்க எல்லாரும் ஒண்ணா வந்துருவாங்க. ஏன்னா ஒரு தேர்தலுக்கு அப்புறம் இவங்க ஒண்ணா வந்து ஆகணும். நம்மளுடைய பிரிவுகள் எல்லாம் தெரியுது, நம்மளுடைய தோல்விகள் தெரியுது. அந்த தோல்விக்கு அப்புறமும் நம்ம எப்படி ஒன்று சேர போறோம், எப்படி ஒன்று சேர்ந்து நம்ம திரும்ப வந்து ஜெயிக்க போறோம் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்கிற விதமா எடப்பாடி ஐயா என்ன பண்ண போறாரு? அதுதான் மிகப்பெரிய கேள்வியாகி போச்சு. ஏன்னா கட்சியே காணாம போயிடுச்சுன்னு தான் இன்னைக்கு சொல்லணும். ஒரு பக்கம் சிவி சண்முகம் ஐயா அவர் ஒரு பக்கம் தாவேக்கால இணைய போறதா ஒரு பெரும் பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நேத்தே போய் முடிஞ்சு, அவங்களுக்குலாம் நேத்தே விலகிட்டாங்க, அவங்க போய் தாவேக்கால இறங்கிட்டாங்க. தலைமைச் செயலகத்தை தாவேக்கா அலுவலகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல வேற அவங்க சொல்றாங்க, நாங்க குதிரை வேகத்தில் செயல்படக்கூடிய அரசு, குதிரை பேரத்தில் நடத்தக்கூடிய அரசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன ஓப்பனா தெரியுது? ஒருவேளை இவரும் குதிரை பேரத்தில் ஆள் விலை போயிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் ஏற்படுது. இடையில விலகினாரு. கட்சிக்காக இல்ல, பதவிக்காக இல்ல, கொள்கைக்காக மட்டும்தான் நான் அதிமுகல இருந்தேன்னு சொன்னாரு. அதிமுகவுடைய கொள்கை என்னவா இருந்துச்சு? அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? அம்மா காப்பாத்தின அரசுன்னு சொன்னாரு. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அதிமுக இனி ஒருபோதும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி கிடையாது, முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன், இனிமேல் அந்த தவறு ஒருபோதும் நடக்காதுன்னு சொன்னாங்களே, அந்த சொன்ன வார்த்தையை காப்பாத்தினாங்களா? வந்தவங்க எல்லாம் காப்பாத்தினாங்களா? இதுல பேருக்கு மட்டும் போட்டுக்கிறாங்க. அம்மாவோடைய மறு உருவம், எம்ஜிஆரின் மறு உருவம். அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா நேரத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க? உங்களுடைய நிலை என்னவா இருந்திருக்கும்? அம்மாவோடைய அந்த ஆளுமை திறன் இருக்குல்ல, அந்த ஆளுமை திறன் நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க? ஒருத்தரா ஓபிஎஸ் அவர்கள்லாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருந்தா 2 முறை வந்து அம்மா ஜெயிலுக்கு போறாங்க. அப்படி 2 முறையும் போகும்போதும் ஓபிஎஸ் அவர்களை வந்து முதல்வரா நிறுத்திட்டு போறாங்க. அதுக்கான காரணம் என்ன? போய் வந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் அடம் முடிக்கல, நான் தான் முதல்வரா இருப்பேன்னு அடம் முடிக்கல. அவர் நம்பிக்கையா இருந்து அம்மாவுக்கு திரும்பவும் வழிவிட்டு போனாரு. ஆனா உங்களை ஒருத்தவங்க நிறுத்தினாங்கல்ல, காலில் போய் விழுந்தீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப நீங்களும் போய் என்ன பண்ணீங்க? அதே மாதிரி காலில் விழுந்து நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்கன்ற ஒரு பெரும் நம்பிக்கையில் இருந்தது. அவங்கள எவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்கன்னு அவங்க திரும்பவும் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து பூத்தாமுக்கான்னு ஒன்று அவங்க ஆரம்பித்து அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க கட்சி ஆரம்பித்ததுக்கான அரசியலுக்கே வரலன்னு ஒரு 4 வருஷம் இருந்தாங்க. அவங்க கட்சி ஆரம்பித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் மேலே இருந்த வெறுப்பு. நீங்க தொடர்ந்து திரும்ப திரும்ப பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும். நீங்க பதவியில உட்கார வச்சவங்களே நீங்க என்ன பண்ணீங்கன்றத சுட்டி காட்டணுன்றதுக்காக இபிஎஸ் ஐயா கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க. அவங்க பண்ண குற்றங்களும் சொன்னாங்க. இவரும் அதாவது செம்மலை அவர்களும் இபிஎஸ் அவர்களும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஆனாலும் ஓபிஎஸ் பக்கம் போய் தான் நின்னாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் கொண்ட கொள்கை, அந்த கொள்கையில் இருந்த உறுதி, எம்ஜிஆர் மீது அவர் வெற்றிருந்த பற்று, அம்மா மீது அவர் வெற்றிருந்த பற்று, இந்த பற்றுகள் மீது அவர் கொண்டிருந்த சுயப்பற்றும் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்தது. இப்படியெல்லாம் இருந்த ஒருத்தர், இப்படியெல்லாம் கட்சியை பாதுகாத்த ஒருத்தர் இப்போ நிறைய நேரங்களில் பதவி வயல இல்லை. அவர் அமைச்சரவையில் ஒரு வாட்டி இருந்திருக்காரு, அவ்வளோதான். இப்படியான பதவியில் இல்லாமலையும் கட்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து, கட்சியில் நிறைய அங்கங்கள் வகித்து, கட்சி வளர்ச்சியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இருந்தவரை
இன்னைக்கு விலகி போறாருன்னா அதுக்கான காரணம் என்ன? ஒரே முடிவு, நான் முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரு பதவி ஆசை. அந்த பதவி ஆசைல மட்டுமே இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த செயல்பாடுகள் கட்சியோட தோல்வியை, கட்சியோட கரையா அரிக்கிற மாதிரி இன்னைக்கு மொத்தமா கட்சியை மொத்தமா அரிச்சிருச்சு. என்னைக்கு பாஜக கூட இவங்க கூட்டணி போனாங்களோ, தாமரை ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது மேல பிரகாசமா இருக்கும், அடியில குளம் மொத்தம் அழுக்கு பிடிச்சி கிடக்கும். அது மொத்தத்தையும் வந்து நம்ம உள்ள இறங்கணும்னா சிக்கிக்குவோம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை. இந்த அதிமுகவுடைய நிலைமை நாளைக்கு தமிழ்நாட்டுக்கே வளருமா மாறுமா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியா வருது. ஐயா, நீங்க எப்படியாச்சும் உள்ள வந்துருங்க. ஜெயக்குமார் அவர்கள் இப்போ 25 வருஷமா என் கோட்டையா இருந்துச்சு ராயபுரம், ஆனா நான் போய் என்ன என் மக்கள் என்னை தோக்கடிச்சிட்டாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜகவோட கூட்டணி, அது தேவையில்லாத சுமை, அதனாலேயே என் மக்கள் என்னை தோக்கடிச்சிட்டாங்கன்னு புலம்புனாரு. அந்த புலம்பலுக்குலாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படியான கட்சி வளர்ச்சிக்கு ஈடுபட்ட அம்மாவும் எம்ஜிஆர் அவர்களும் அவங்களுக்கு பத்திரா இருந்த மொத்த பேரையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா காணாம போய்கிட்டு இருக்கீங்க. கட்சியிலிருந்து விலகி போயிட்டே இருக்காங்க. அந்த தொண்டர்களுக்கு, உண்மையான தொண்டர்களுக்கு நீங்க என்ன பதில் அளிக்க போறீங்க? இன்னமும் பல பேரை அப்படியே ஏமாத்திக்கிட்டு இருக்க போறீங்களா? கட்சியோடைய நிலைமை இப்படி மோசமா போகுது, திரும்பி எல்லாரையும் கூப்பிட்டு கட்டமைப்போம், அது மட்டும் இல்லாம பல பேரை ஒன்றிணைச்சு திரும்பவும் முதல் இடத்துக்கு எப்படி வர்றது அப்படின்றதுக்கான ஒரு வேலையை பார்ப்போம்னு பார்க்க போறீங்களா? இல்ல இவங்கள மாதிரியே எல்லாரும் போட்டோம் அப்படின்னு போட்டோம்னு சொல்லி போக விட போறீங்களா? ஐயா செம்மலை அவர்களும் செங்கோட்டையனை சந்திச்சிருக்காரு. செங்கோட்டையனை சந்திச்சு அடுத்த கட்டமா தாவேக்கால இணைய போறாருன்ற ஒரு முக்கிய தகவலையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தாவேக்கால அதிமுக இணையறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா செம்மலை இணையறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. லைக், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். நன்றி.